இங்கே இந்த மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளைக்கிணங்க இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை முடித்தவுடன் விழுப்புரம் மாவட்டத்திலே பல மருத்துவ முகாமுக்கு அங்கே செல்ல இருக்கின்றேன். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. இது அவசியமானது. ஒரு மருத்துவராக இதை செய்ய வேண்டியது இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த பெங்கல் புயல் அடித்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகியிருக்கிறது. 10 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த பகுதி கண்டகாடு போன்ற பகுதியில் எல்லாம் இன்னும் சரியான முறையில் நிவாரணங்கள் வரவில்லை. இங்கே மருத்துவர்கள் வரவில்லை. இங்கே வந்து இந்த பாதிப்பை கணக்கெடுப்ப கூட அதிகாரிகள் வந்தது கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி. இந்த புயல் வந்தது, அதன் பிறகு இந்த தென்பெண்ணையில வெள்ளம் வந்தது. புயல் வருவது இயற்கை, அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அது வருகின்ற பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தால். அரசாங்கம் திட்டமிட்டு இருந்தால் அந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியும், கட்டுப்படுத்திருக்க முடியும். ஆனால் அரசாங்கம் மெத்தன போக்கால் தென்பெண்ணை ஆற்றிலே ஒரே நாளில் 1,70,000 கன அடி ஒரு வினாடிக்கு தண்ணீரை திடீரென்று வெளியிட்டார்கள். அந்த வெளியிட்ட காரணத்தால் தான் நீங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். காலையில் 2:30 மணிக்கு தூக்கத்துல பார்த்தா திடீர்னு தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நீங்க எதை முதல்ல காப்பாத்துவீங்க? உங்க உயிரை தான் காப்பாத்துவீங்க. உங்க பொருள் எல்லாம் காப்பாற்ற முடியாதப்போ முன்கூட்டியே அரசாங்கம் சொல்லி இருந்தா தண்ணி நாங்க திறக்கிறோம், தண்ணி வரப்போகுது, ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்பு சொல்லி இருந்தா உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது மேட்டு பகுதியில கொண்டு போகலாம், வைக்கலாம். காரு, பைக்கு, இந்த டிவி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பாதுகாத்து பண்ணிருக்கலாம். ஆனா திடீர்னு தண்ணி பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா 4 அடி தண்ணி வந்துடுச்சு. உங்க உயிரை காப்பாற்றணும், நீங்க எல்லாம் நீங்க கிளப்பிட்டீங்க. இது அரசாங்கம் தான் இது முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். இது நான் கடுமையா கண்டிச்சுட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, ஐயா போன்ற எத்தனையோ பேர் கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே அரசாங்கம் சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரியில திடீர்னு ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில ராத்திரில திறந்து விட்டாங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் பண்ணாங்க. அதை விட மோசமானது இப்பொழுது சாத்தனூர் அணையில திமுக அரசு திறந்து விட்டது. அதை பத்தி நான் திட்டங்கள் உங்ககிட்ட நான் பேச விரும்பல. ஆனால் இது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு.